ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க் வச்சுருப்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஆக்சுவலி எந்த பர்பஸ்க்காக வச்சுருப்போம்னு பார்த்திங்கன்னா சில பேர் பெட் மாதிரி அதை வந்து வளர்ப்பாங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவர், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட், நல்ல மைண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது அது முன்னாடி ஒரு 5 minutes உட்காந்தோன்னா நம்மளுடைய மனசு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேஸ் ஆகிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இதுதான் இது ரிலேட்டடாக இந்த ஃபிஷ் டேங்க் வந்து நம்ம வீட்டில் எங்கே வச்சா நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகிறது மட்டும் இல்லை, நல்ல ஒரு சேஞ்சஸ், ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணி பார்த்தேங்க. ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஃபிஷ் டேங்க் வந்து வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வாங்கி வைக்கும்போது அது எங்கே வைக்கலாம், எப்படி வைக்கலாம், அதெல்லாம் என்ன பெனிஃபிட்டு, ஃபிஷ்ஷை எப்படி நம்ம வளர்க்கணும், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக நான் சர்ச் பண்ணதில் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள், பீட்டா ஃபிஷ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பீட்டா ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து வீட்டில் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் வந்து கலர்ஸ்லாம் இருக்குது. இந்த செலக்டட் கலர்ஸ் வந்து இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்க்கு, அதாவது மன அமைதிக்கு ஒரு கலர், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் க்ரோத், நல்ல ஒரு பண நடமாட்டம் இருக்கணும், நம்மக்கிட்ட பணம் தங்கணும், அதுக்கு ஒரு கலர், அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக வீட்டில் வரவங்களை வந்து எந்த வித மனஸ்தாபம் இல்லாமல் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான அட்மாஸ்பியர் வீட்டில் நிலவணும், பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் கிடைக்கணும். அது மாதிரி நிறைய கலர்ஸ்லாம் இருந்ததுங்க நான் சர்ச் பண்ண இன்ஃபர்மேஷனில். ஸோ அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் அருண் ஷர்மி சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் நமக்கு வந்து வீடியோ போடுறதுல வந்து கிடைக்கல அவ்வளோவா. ஸோ உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தாங்க நம்ம வந்து அருண் ஷர்மி சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். அண்ட் கண்டிப்பாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். அது எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபிஷ் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த சைடு வச்சா, வாஸ்து ரிலேட்டடாக எங்கே வச்சா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட், அதாவது நம்ம லிவிங் ரூம் சொல்லுவாங்க. லிவிங் ரூம்னா நம்மள ஹால் இல்லைங்களா, வரவேற்பறை. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் வச்சோன்னா நல்ல ஒரு சோஷியலைசேஷன், அதாவது நம்ம வீட்டில் வர கெஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு அன்னோன் பர்சனாக இருக்கட்டும், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்மாஸ்பியர் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ வாஸ்து வந்து சும்மா கிடையாதுங்க. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வீட்டில் ஒரு விளக்கேற்றி வைக்கிறோம், ஒரு 2 வத்தி ஊதுவத்தி ஏற்றி வைக்கிறோம், சாம்பிராணி போடுறோம். அது எல்லாமே எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம வந்து மென்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருப்போம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்போம். எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால் கிளியராக யோசிக்க முடியும், கான்ஃபிடென்ட்டாக ஒரு செயலில் இறங்க முடியும். நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நம்மளுடைய வீடு தான் வந்து பெரிய சேஞ்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வாஸ்து வந்து உண்மை தான், அது வந்து மறுக்க முடியாத உண்மை. ஸோ நீங்கள் வந்து ஹாலில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் வேணும், என்னுடைய கேரியர் க்ரோத் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்த்து ஈஸ்ட் இல்லைன்னா நார்த் ஈஸ்ட்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ நார்த்து ஈஸ்ட் இல்லைன்னா நார்த் ஈஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நார்த் வெஸ்ட்டு இல்லைனா சவுத் ஈஸ்ட்டு. ஸோ இந்த டேரக்ஷனில் வச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண பாசிட்டிவான சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இது எங்கே வைக்கணும்னு பார்த்தாச்சு. டோன்ஸ், அதாவது எங்கெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னி விண்டோ, நல்லா வெயில் படுற இடத்துல வந்து ஃபிஷ் டேங்க் வைக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபிஷ் டேங்க், அதாவது அக்வாரியம் செட்டு, இது மாதிரி ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க நியூவாக அப்படின்னா அதே டேயில் வந்து ஃபிஷ் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. முன்னாடியே அக்வாரியம் செட்டு நீங்கள் வாங்கி ஒரு 2 நாள் அதை ஓட விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபிஷ் வாங்கி நீங்கள் இப்போ அந்த என்ன சொல்கிறது, அந்த அக்வாரியமில் நீங்கள் போட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அக்வாரியமில் வந்து தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கிறதால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய வெல்த்தும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ வெல்த்துக்கும் பாசிட்டிவ் எனர்ஜிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைரக்ஷனில் வைக்கணும்னா ஈஸ்ட்டு, நார்த்து, நார்த் ஈஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான கலர் ஃபிஷ்ஷு நம்ம வந்து
வச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தப்போ எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ் வச்சிங்கன்னா, கோல்டு கலரில் இருக்க ஃபிஷ் வச்சிங்கன்னா வெல்த்தும் குட் லக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்கேஸ் ஒரு ஃபிஷ் வந்து நம்மளுடைய ஃபிஷ் டேங்க்கில் இறந்து போச்சு, செத்து போச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் அதை எடுத்துகிட்டு போய்டும்ன்றாங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து வாஸ் ரிலேட்டடாக சொல்கிறாங்க. அதே மாதிரி அதை உடனே ரீப்ளேஸ் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணாமல், ஏன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு உயிர் வந்து இறந்து போச்சுன்றது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து அதோடைய ஆயுட்காலம் அவ்வளோதான். ஸோ அது நம்ம மேலே ஃபால்ட் கிடையாது. நம்ம ப்ராப்பராக ஃபுட்டு கொடுக்க போகிறோம். அதே மாதிரி ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் கொடுக்கணும். நான் நல்லா வளர்க்குறேன்னு சொல்லிட்டு நிறையவும் போட்டுறக்கூடாது, அது ஓவராக வந்து எஃபெக்ட் ஆகிடும். ஸோ ஃபுட்டு வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் கொடுக்கணும். உடனே இன்கேஸ் ஃபிஷ் வந்து இறந்துருச்சுன்னா நீங்கள் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க, வாட்டரை ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க, அந்த இறந்து போன ஃபிஷ்ஷையும் ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி லைட் வந்து எரிஞ்சிட்டே இருக்கக்கூடாதுங்க. 24/7 வந்து இந்த ஏதாவது இந்த என்ன சொல்கிறது எல்இடி லைட் போட்டு வச்சுருந்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எரியக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு சர்டன் டைம் தான், டியூரேஷன் தான் அந்த லைட் வந்து ஆனில் இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் எத்தனை ஃபிஷ் வந்து போடலாம், எது லக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 வந்து லக் நம்பர் சொல்லியிருக்காங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா 8 கோல்டு ஃபிஷ்ஷு 1 பிளாக் ஃபிஷ் வச்சிங்கன்னா நல்லா லக்கியாக இருக்குன்றாங்க. 9 இல்லைன்னா கம்மியாக எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 6, 8 இல்லைனா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல வந்து வைக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய க்ரௌடடாகவும் இருக்கக்கூடாது, அதுக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்கணும் ஸ்விம் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதாங்க நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்ச இன்ஃபர்மேஷன். அண்ட் இன்னும் இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அண்ட் இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹார்ட் பேஷண்ட்ஸு நல்லா பிளட்டு வந்து நல்லா பம்ப் பண்ணி விடாது, பார்க்கும்போது நல்ல ஒரு ஜூதினஸ் கொடுக்கும், நல்ல ஒரு மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகும். நம்ம ஒரு இதுக்காக ஒரு இடத்துக்கு போய் நம்ம ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய டைம் நம்மளுக்கு நிறைய பேருக்கு கிடைக்காது. ஸோ நம்ம வீட்லேயே வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.